வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீஸா சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தக்காளியை லைட்டாக பின்னாடி கீறி விட்டுட்டு நம்ம ஒரு 4 தக்காளி அளவுக்கு தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். அதோட பெரிய வெங்காயம் ஒரு 4-5 எண்ணம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். தக்காளியில் உள்ள தோலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடணும். இப்போ பாருங்க, தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இப்போது இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இதை ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா இது பற்றி வரும். ஸோ அந்த அளவுக்கு சால்ட்டு மட்டும் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா நம்ம இப்போ கொதிக்க விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வற்றி சுருண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரிகானோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். இது வாங்கி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வற்றணும். பாருங்கள், இப்போது லைட்டாக வற்றிடுச்சு. அவ்வளோதான், ஆயிடுச்சு. பீஸா சாஸ் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் போதும். ஸோ ரொம்பவே சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக பீஸா சாஸ் செஞ்சிட்டோம். ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு பீஸா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.